ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபருக்கு பாரிஸ்ல எந்த பிளேஸ் ரிவீல் பண்ணலாம்னு நினைச்சப்ப என்ன ரொம்ப நாள் வியக்க வச்ச ஒரு இடத்த தான் ரிவீல் பண்ண போய்கிட்டு இருக்கேன். ட்ரெயின்ல ஏறி உட்காந்ததும் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களால நம்ம போக வேண்டிய இடத்த பார்க்கலாம். எஸ், பாரிஸ்ல எப்பவும் பிஸியா இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த சிட்டி. பாரிஸ்லயே மிகப்பெரிய நிதி மற்றும் வணிக மையமாக செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல கலை நிறுவனங்கள் மற்றும் சிற்பங்கள் இங்கே இருக்கு. இது ஒரு ஓபன் ஏர் ஆர்ட் கேலரி, அதாவது திறந்த வெளி கலைக்கூடமாக செயல்பட்டு இருக்கு. இந்த பிளேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் ஜாயின் வித் மீ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது விகேஆர் பாரிஸ். இந்த பிளேஸுக்கு ட்ரெயின் மட்டும் இல்லாம பஸ்லயும் ஈஸியா போகலாம். ஆனா இதோட ஃபுல் வியூ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்ல போகும்போது நல்லா இருக்கு. நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதோட சரௌண்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த வீடியோ முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆர்ச்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. இந்த ஃபவுண்டனை தாண்டி நீங்க போகவே முடியாது. ஏன்னா அது உங்களை இழுத்து பிடிச்சி இங்க உட்காந்து இதை கொஞ்ச நேரம் ரசிக்க வச்சுட்டு தான் விடும். இதுல வாத்து அண்ட் இந்த ஃபவுண்டனை தேடி நேச்சுரலாவே பறவைங்கள்லாம் வருது. ஸோ அது இன்னுமே இந்த இடத்துக்கு அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். இந்த ஃபவுண்டைன் ஒரு ரன்னிங் ரிவர் கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. இதுல இருக்க தண்ணி ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து இந்த இடத்த ரசிக்கிற வகையிலும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பாட் பெஸ்ட் பிளேஸ் டு ரிலாக்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா இங்க ஒரு ஆறு ஓடுறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆறோட பேர் சென். இந்த ஆறுக்கு பக்கத்துல ஒரு பார்க்கும் இருக்கு. இந்த ரிவர் சென் பாரிஸோட மையப்பகுதி வரைக்கும் போகுது. எக்ஸாம்பிள், நம்ம சேனல்ல இது வரைக்கும் பார்த்த ஐஃபல், லூவர் மியூசியம், நோட்ரடாம் கேத்தட்ரல், இந்த எல்லா ஐகானிக் லேண்ட்மார்க்லயும் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்க எங்க போனாலும் இந்த ரிவர் சென் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். பாரிஸையும் இந்த ரிவர் சென்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிவர் 772 கிலோமீட்டர், அதாவது 482 மைல். இட்ஸ் ஹியூஜ். இந்த ரிவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ட் ரிவர் இன் பிரான்ஸ். லா ஃப்ரான்ஸ்ல இருக்க இந்த ரிவர் போட் டிராவலும் அவைலபிள். இந்த ரிவர் பாரிஸ் சிட்டில இருக்க ஐகானிக் லேண்ட்மார்க்ல கனெக்ட் ஆகுறதுனால யூ கேன் see the view of Paris from the water. அந்த ரிவரை தாண்டி வந்துடும் நம்ம ரீச் பண்ண வேண்டிய பிளேஸோட வெரி லாங் அண்ட் கிளியர் ஷாட் பார்க்கலாம். அண்ட் திஸ் ஸ்கல்ப்சர் said me never give up. இப்படி இந்த இடத்துல பார்க்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எங்க பார்த்தாலும் தலை நிமிர்ந்து பார்க்க வச்சுட்டே இருக்க மிக உயரமான பில்டிங்ஸ். ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு கொண்டதாகவும் ஒவ்வொரு பில்டிங்கும் யூனிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது இந்த இடத்த நிமிர்ந்து பார்க்க வச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னும் பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே தான் இருக்கு. இவ்வளவு பிஸியா இருக்க இந்த சிட்டிக்குள்ளேயும் ஆறு, ஃபவுண்டைன் அண்ட் கார்டனிங் இந்த இடம் வர்ற டூரிஸ்டரை அட்ராக்ட் பண்ற விதமாவே இருக்குது. இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி அண்ட் வெரி ஃபாஸ்ட். யாருக்காகவும் நிற்காத இந்த பாரிஸ் சிட்டி இவ்வளவு அதிசயமும் நிறைய ரசிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நமக்கு தர்றதுக்கு இது தயங்கினதே இல்லை. எங்க பார்த்தாலும் பில்டிங்காவே இருக்கிற இந்த இடத்துலயும் கார்டனிங்க ரொம்ப அழகாவே மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் திஸ் $1 million view. இந்த இடத்துக்கு நடுவுல ட்ரீ, ஃபவுண்டைன், கார்டனிங், பார்க் அப்படின்னு இதை இவங்க மெயின்டைன் பண்ற விதம் ரொம்பவே பிரமிக்க வைக்குது. நீங்க இந்த பிளேஸுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கும் இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கும் நிறையவே இருக்கு. இந்த இடத்துக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு. அதாவது பாரிஸ்லயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால் இங்க தான் இருக்கு. வெஸ்ட்ஃபீல்ட் லெஸ் 4 Thames. இந்த ஷாப்பிங் மால் 4 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு நீளம்னா 1,35,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அதோட ஒரு பகுதியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அண்ட் ஃபைனலி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆர்ச் தான் ஆர்ட் ஆஃப் இன் திஸ் பிளேஸ். லா ஃப்ரான்ஸ் கிராண்ட் ஆர்ச். இந்த ஆர்ச்சை டிசைன் பண்ணவர் டேனிஷ் ஸ்பார்க்கல்சன். அண்ட் இந்த ஆர்ச் கட்டி முடிக்கப்பட்ட வருடம் 1989. இந்த பெரிய சதுரம் போன்ற வடிவமைப்புல இருக்க இந்த ஆர்ச்
இதுக்குள்ள நிறைய ஆஃபீஸ் பில்டிங் அண்ட் பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷனும் இருக்கு. நான் விசிட் பண்ணியிருந்தப்போ ரூஃப் டாப் பப்ளிக் விசிட் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ என்னால் உள்ளே போக முடியலை. இதில் நின்று இந்த வியூவை பார்க்கும்போது ஓ மை காட். பாரிஸ்ல எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் இருந்தாலுமே சைக்கிளை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த இடத்துக்கு சைக்கிள்ல வேலைக்கு வர்றவங்களுக்காகவே ஃப்ரீ சைக்கிள் பார்க்கிங் இருக்கு. இங்க வேலைக்கு வர்றவங்க அவங்களோட சைக்கிளை இங்க பார்க் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் ஃப்ரீ ஏர் ஃபில்லரும் இந்த சைக்கிள் பக்கத்திலேயே இருக்கு. இது இங்க இருக்க சைக்கிள் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹார்ட் ஆஃப் திஸ் பிளேஸ், அதாவது ஆர்ச்சுக்கு பக்கத்துல இந்த மாதிரி பிளாக்ஸ் பறக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல யூரோப்பியன் யூனியன் பிளாக் அண்ட் பிரான்ஸ் பிளாக், அது மட்டும் இல்லாம பாரிஸ்ல எல்லா சிட்டிக்கும் பிளாக் இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த இடத்துலயும் லா டிஃபென்ஸ் கொடி பறக்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த இடத்தோட மேப் போர்ட் இங்க அங்கங்க இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மேப்ல இங்க இருக்க பில்டிங்கோட டீட்டெயில் அண்ட் எந்தெந்த பில்டிங் எங்க இருக்கு, எந்த பில்டிங்குள்ள என்ன செக்டார் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெட்ரோ, ட்ராம், பஸ், டாக்ஸி அண்ட் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயிலும் ரொம்ப தெளிவாவே இதுல கொடுத்துருக்காங்க. இங்க வர்ற டூரிஸ்டரை அட்ராக்ட் பண்ற விதமா இந்த தம் இருக்கு. இந்த தம் ஸ்கல்ப்சரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ஸ்கல்ப்சர் இங்க வர்றவங்களை இதுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுக்க வைக்கிற விதமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெயண்ட் தம் ஸ்கல்ப்சர் 1965 சீசர் பால்தாசின் அப்படின்றவரால கட்டப்பட்டது. தம்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க don't forget to give your thumbs up likes and do subscribe for more videos and let's join with us. And இதோட டீடைலிங் it's so realistic, even nail also. Even fingerprints, so detailed. பாரிஸ்லே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் அப்படின்னு சொன்னல, அதோட என்ட்ரி தான் இது. இதுக்கு நிறைய என்ட்ரி இருந்தாலும் இதுதான் இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்திலேயே இருக்கிற என்ட்ரி. இந்த மாலுக்குள்ள ஹோம் குட்ஸ், ஃபேஷன், ஸ்டார்பக்ஸ், மெக்டொனால்ட்ஸ், சினிமாஸ் அண்ட் மாடர்ன் டைனிங்ஸ், ஹை குவாலிட்டி ஆம்பியன்ஸ், வேர்ல்ட் வேரியஸ் ஃபுட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நிறையவே இருக்கு. இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னா தனியாக ஒரு நாள் வேணும். ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு சும்மா காமிக்கலான்னு வந்தேன். இந்த வெஸ்ட்ஃபீல்ட் மால்ல பாரிஸ்ல இருக்கிறதுலேயே பெரிய மெக்டொனால்ட் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஐ எம் so hungry. நமக்கு முன்னாடி தெரியுற இந்த பெரிய எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்க இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நம்மளோட ஆர்டரை இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணதும் அது ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெக்டொனால்ட் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். நீங்கள் இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லை. அண்ட் இங்கே சாப்பிட போகிறீங்களா அல்லது டேக்அவே எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். அண்ட் எந்த மாதிரி டைப்பில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, கார்டில் பே பண்ண போகிறீங்களா, கேஷாக பே பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆர்டரை மெனு அண்ட் நீங்கள் செப்பரேட்டாகவும் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணதுக்கப்புறம்
எந்த டைப் ஆஃப் சாஸ் அண்ட் எந்த டைப் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். அதை ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். அதெல்லாமே ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்துடும். அண்ட் தென் இந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கவுண்டரில் பே பண்ணினோன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பில் தருவாங்க. இதில் இருக்க நம்பரை தான் நமக்கு கூப்பிடுவாங்க. இந்த நம்பர் கூப்பிடும்போது நம்மளோட ஆர்டர் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஐ எம் ஸோ சாரி கைஸ் இஃப் ஐ மேக் யுவர் மவுத் வாட்டரி. வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த லா டிஃபென்ஸ் இந்த சிட்டியோட சரௌண்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் உள்ள எப்படியெல்லாம் இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பாரிஸ் சம்பந்தமான vlogs அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம விகே அட் பாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வர்ற பாரிஸ் சம்பந்தமான வீடியோஸ் அண்ட் vlogs நீங்க பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned at விகே அட் பாரிஸ். Bye bye.